பிரைஸ் அலாட். ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் வேர்ல்டு ரிவைவல் மீடியா மூலமாக ஊழியர்களுக்கான நேர்காணலை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கும் இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுது நம் மத்தியில் தானே அருமையான போதகர் அப்போஸ்தலர் பால் முருகேசையா நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவங்க சில கேள்விகளுக்கு நம்மளுக்கு பதில் சொல்லுவார்கள். இப்பொழுது நாங்கள் கேள்வி உள்ளே கடந்து போகிறது முன்பதாக நாம் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அவர் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரத்துக்கு ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளில் நீங்கள் ஆண்டவரே இந்த நேர்காணலில் கர்த்தர் உதவி செய்யுங்க. அருமையான அன்பு தாசரோடு கூட நீங்கள் இடைப்பட்டு இன்றைக்குள்ள ஊழியக்காரர்களுக்கு ஒரு தெளிவான வார்த்தைகளையும் ஆண்டவரே சத்தத்தையும் துணிக்க பண்ணுங்க. கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இது ஒருவரையே பெரியவர், பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் அலாட். இப்பொழுது நாம் அருமையான போதகரை பற்றி நாம் ஒரு சில காரியங்களை குறித்து கேட்டுவிட்டு பின்பதாக நம் நேரடியாக நிகழ்ச்சிக்கு போகலாம். அருமையான ஐயா வந்திருக்காங்க. சோத்ரன் ஐயா. ஆமாம், ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் இந்த நேரத்தில் எங்களோடு கூட இருப்பதற்கு. கர்த்தர் நல்லவர். அருமையான நேயர்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அதிக ஊழியர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், விசேஷமாக இளம் ஊழியர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது இன்றைக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். அருமையான ஐயா மதுரை பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வருது ஐயா இங்கே இந்த ஊழிய 40 வருஷத்துக்கு மேலே 40 வருடங்களுக்கு மேலாக அவங்க வந்து ஊழியம் செய்து வருகிறார்கள். கர்த்தர் நல்லவர். அருமையான ஐயா அநேக புக்குகளை எழுதி இயேசுக்காக சிறைச்சாலைக்கு சென்று அநேக சாட்சிகள் உண்டு. அவருடைய எத்தனையோ பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கடந்து வந்திருக்கிறார். ஒரு மூத்த போதகர், அனுபவமுள்ள போதகர். இயேசுவின் நாமத்தை அநேகர் உச்சரிக்கும்படி அவருடைய உபதேசங்களையும் அவர் சொன்ன வாக்குறுதிகளையும் எல்லாவற்றையும் தெளிவாய் சொல்லக்கூடிய ஒரு அன்பு தாசர். ஏனென்று இயேசுவானவர் ஜீவனையே கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி, அந்த ஜீவன் நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவர் அதை குறித்தே அவர் இன்றைக்கு பறைசாட்டி வருகிறார். அநேக பிரசங்கள் மூலியமாக, அநேக பாடல் வழி மூலியமாக கிட்டத்தட்ட 55 பாடல்கள் மேலே அவர் பாடி இன்றைக்கு ஏற்றி வைத்திருக்கிறார். அநேக பாடல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில பாடல்கள் ஒரு மாதங்களுக்குள்ளாக அது வெளிவந்துவிடும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். இதை கேட்கிற யாவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். இப்பொழுது நேரடியாக ஐயா இடத்துல நம்ம கேள்விக்கு போயிடுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஐயா, இப்பொழுது இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் அப்போஸ்தல ஊழியம் என்றால் என்ன? அப்போஸ்தல ஊழியம் இன்றைக்கு நடக்கிறதா, அல்லது அப்போஸ்தலர்கள் இன்றைக்கு இருக்கிறார்களா, அல்லது எதில் காண்பித்துக் கொள்கிறார்கள்? அவர்கள் உடையிலையா, அல்லது பேச்சிலையா, அல்லது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது இல்லையா அப்படின்ட்டு சொல்லி இன்னைக்கு ஏன்னா எல்லாரும் பேசுகிறாங்க. அவர் வந்து எபேசியர் 4:12-13 பிரகாரம் அப்போஸ்தலர்களும் இந்த மாதிரியான தீர்க்கதரிசிகளும் சுவிசேஷர்களும் மெய்ப்பர்களும் போதகர்களும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, ஏற்படுத்தியிருக்கார். பக்தி விருத்தி அடைய அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி பிரதான ஒரு காரியத்தை சொல்லுவதுன்னா அப்போஸ்தலர்கள் தான் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்று சொன்னால் சீசர்களை அப்போஸ்தலர்கள் ஆக்கிய பின்னர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமேறினார் என்று நாம் வாசிக்கிறோம், அநேகருக்கு தெரியும். அந்த ஊழியங்கள் இப்பொழுது உபதேசத்தின் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் தெளிவுபடுத்தினா இதை பார்த்து கொண்ட ஊழியர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கு ஐயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான சகோதரர் கேட்குற கேள்வி உங்கள் எல்லாருக்குள்ள கேள்வி தான். உங்கள் எல்லாருடைய சார்பிலே சகோதரர் வந்து கேள்வி கேட்குறார். என்ன கேள்வி கேட்குறாருன்னா, அப்போஸ்தல ஊழியம் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு என்ன பதில்னா, ஏறக்குறைய ஒரு 90% இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். 90% இல்லை. ஏன் இல்லைன்னா, 1ஆம் நூற்றாண்டில் தான் அப்போஸ்தல சபையும் உபதேசமும் இயேசு கிறிஸ்துவால் தொடங்கப்பட்டது. அன்றைக்குள்ள உபதேசங்கள், நிறுவங்கள், சுவிசேஷங்கள், அஸ்திபாரங்கள் கரெக்டாக இருக்குது.
அது யாரும் சிதைக்கலை, சிதைக்க முடியாது. அதன் பிறகு கிபி 325 கான்ஸ்டேன் என்ற ஒரு அரசன் ரோமாபுரியில் போப்ப தலைவராக வச்சு கத்தோலிக்க சபை என்று ஒன்று ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடி அவங்க ரோமர்கள் உலகத்தை ஆண்டு வந்தாங்க, கிறிஸ்தவங்களை ஆண்டுகிட்டு யூதர்களை ஆண்டு கொண்டு வந்தாங்க. இயேசுவை சிலுவையில் அறைஞ்சதே அவங்க அரசாங்கத்துக்கு உட்பட்டது தான். அந்த அரசாங்க உட்பட்டது தான். இயேசு பிறந்தார், ஊழியம் செய்தார், வாழ்ந்தார். ஆகவே கிறிஸ்தவங்களுக்கு எதிராக தான் அவங்க செயல்பட்டாங்க. ஆனால் அந்த கான்ஸ்டேன் என்ற அரசன் மட்டும் கிறிஸ்துவால் தொடப்பட்டு ஒரு கனவு மூலமாக அவருக்கு ஒரு தரிசனமாகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அதனுடைய விளைவு உலகம் முழுவதும் அவங்க ஆண்டதுனால உலகம் முழுவதும் கத்தோலிக்க சபை பரப்பப்பட்டது, அறிமுகப்படுத்தப்பட்டது. அங்கேருந்து மார்ட்டின் லூதர் புரட்சி செஞ்சு 15ஆம் நூற்றாண்டில் பிரிஞ்சு வந்தார். அவரோட போராடினவங்க முழுவதும் ஸ்தாபனங்கள் உருவாயிடுச்சு. பெந்தைகோஸ்து உருவாயிடுச்சு, லுத்தரன் சபை உருவாயிடுச்சு, செவன்த் டே சபை உருவாயிடுச்சு, யெகோவா சாட்சிகள் உருவாயிடுச்சு, கிறிஸ்துவின் சபை, இப்படி ஒவ்வொன்றும் இன்றைக்கி உள்ள ஏறக்குறைய 3000 ஸ்தாபனங்கள் இருக்கான். ஒரு ஆய்வு பண்ணி சொல்கிறார். 30,000 ஸ்தாபனங்கள் உலகம் முழுவதும் எடுத்துக்கிட்டால் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 30,000 ஸ்தாபனங்களுக்கு 30,000 தலைவர்கள், கொள்கைகள், கமிட்டிகள், அவங்க மனுஷ உபதேசங்கள், கற்பனைகள், பாரம்பரியங்கள் நிறைஞ்சிருச்சு. அந்த அடிப்படையில் பைபிள் காலேஜ் வைக்கிறாங்க, அந்த அடிப்படையில் சொல்லி கொடுக்குறாங்க. அதில் பழகினவன் அதைத்தான் பேசுகிறான். ஆகவே இன்றைக்கி 90% அப்போஸ்தல உபதேசம் இல்லாமல் போனது காரணம் இதுதான். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த ஸ்தாபனங்களையும் இந்த தலைவர்களையும் தூக்கி நம்ம குப்பையில் போட்டுட்டு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின அந்த ஆதி சபையில் அந்த ஆதி உபதேசத்தை, அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் செஞ்ச அந்த மாடலை, கோல் மாடலை, அந்த வழியை நம்ம பின்பற்றி வரும்போது தான் சரியான அப்போஸ்தல உபதேசத்துக்கு நம்ம வர முடியும். சிலர் என்ன சொல்கிறாங்க, அப்போஸ்தல காலத்தோடு அப்போஸ்தல ஊழியம் முடிஞ்சு போச்சு, இப்போ அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவறு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தான் அப்போஸ்தலர். எபிரேயர் 3:1 படி அவர் அப்போஸ்தலர் என்று அங்கே அழைக்கப்படுறார். அப்போ அவர் முடிஞ்சு போனாரா, அழிஞ்சு போனாரா, விலகி போனாரா, மறைஞ்சு போனாரா, இல்லாமல் போயிட்டாரா? எபிரேயர் 13:8 அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஏன் சொல்கிறீங்க? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போகாதுன்னு சொல்லி மத்தேயு 24:35 ஏன் சொல்லப்பட்டிருக்கு? மரித்தேன், இதோ சதா காலங்கள் நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி வெளிப்படுத்தல் 1:18 ஏன் சொல்லியிருக்கு? ஆகவே இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய அப்போஸ்தல ஊழியமும் அழைத்த அழைப்புகளும் ஊழியங்களும் கிருபாய் வரங்களும் மாறாதவைகளே. அதனால் இன்றைக்கி அது இருக்குது. இன்னைக்குள்ள சபைகளில் போதர்களுக்குள்ளே அது ஏன் இல்லைன்னா, அந்த அப்போஸ்தலர்களை இவங்க பின்பற்றலை. நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை நீங்கள் பின்பற்றுங்கன்னு 1 கொரிந்தியர் 11:1 பவுல் சொன்னானே, அதை எவனுக்கும் இது பண்ணாமல் இவன் தலைவர் மனுஷனை சொல்கிறான், இவன் கெட்ட ஆபிச்சு ஏதோ ஒரு ஊரை சொல்கிறான், இவன் உபதேசம் ஏதோ சொல்கிறான், ஆதி அப்போஸ்தலர் ஏதோ ஒரு ஊருகா மாதிரி நக்கிக்கிறான். இதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? இல்லைன்னு தானே சொல்ல முடியும். ஆகவே இன்றைக்கு அதனால தான் குழப்பங்கள், பிரிவினைகள், சண்டைகள், துருபதேசங்கள், போராட்டங்கள் இவையெல்லாம் வர்றதுக்கு மெயின் காரியம் ஸ்தாபனங்கள், கமிட்டிகள், மிஷினரிகள் அவன் ஸ்தாபனத்தை பரப்புனது. அதில் இயேசுவை ஏதோ கொஞ்சம் ஒரு ஊருகா மாதிரி தொட்டுக்கிறானே தவிர உணவாக்கலை. இயேசு உணவாக்கணும், ஃபுல்லாக அவர் தான். உதாரணங்கள் வேணால் அங்கங்கே சொல்லலாமே தவிர இயேசுவை இப்போ ஊருகா மாதிரி தொட்டுக்கிட்டு மற்றதெல்லாம் உணவாக்குறாங்க. மண்ணையும் சோத்தையும் சேர்த்து சாப்பிட்ட மாதிரி தான் இப்போ. அதனால் கிறிஸ்துவ என்ற பேரால் ஸ்தாபனங்கள், மனுஷ உபதேசங்கள், பாரம்பரியங்கள் கலந்துருக்கு. இதுதான் இன்றைக்குள்ள அவல நிலைமைக்கு எழுப்புதல் வராது காரணம். அப்போஸ்தல ஊழியம்னா என்னன்னு தெரியாமல், உபதேசமே என்னன்னு தெரியாமல் போனது காரணம் இதுதான். ஆதி அப்போஸ்தல காலத்தில் அப்போஸ்தலர் 2:42 சீசர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலையும் அந்நிய ஒன்னியத்திலையும் அப்பம் பிக்குதலையும் ஜெபம் பண்ணுதலையும் உறுதியாய் தரித்திருந்தாங்கன்னு அங்கே எழுதியிருக்கு. அந்த அப்போஸ்தல உபதேசத்தில் தான் யூதர்கள் ஏறக்குறைய 3000 பேர் கிறிஸ்தவங்களாக மாறினாங்க பேதுருடைய பிரசங்கத்தில்.
பேதுரு வந்து முதன்மையானவன் அந்த அப்போஸ்தலர்களை. ஆகவே இயேசு ஒரு அப்போஸ்தலராக இருப்பது போல அவர் ஊழியமும் தொடர்ந்து நடக்கணும் என்று அவர் ஸ்தானத்தில் லூக்கா 6:13 படி 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். உலகம் முழுவதும் போய் சர்வ சிருஷ்டிக்கு போய் சொல்லுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க, நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு மத்தேயு 28:18 சொன்னது, 20 சொன்னது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆகவே அவர் ஒரு அப்போஸ்தலராக இருப்பதனாலே உபதேசத்தை, நான் கட்டளையிட்ட உபதேசத்தை கைகொள்ள சொல்லுங்கன்னு கட்டளையிட்டதுனால அந்த இயேசுவின் உபதேசத்தையும் அவர் பேர் அப்போஸ்தலர் என்றதையும் இணைச்சி பார்த்தீங்கன்னா அப்போஸ்தல உபதேசம்னு வரும். அதுதான் ஆதி சபையில் அப்போஸ்தலர் 2:42 படி இருந்தது. இன்றைக்கும் நிருபங்கள் இருக்குது, சுவிசேஷங்கள் இருக்குது. இன்றைக்குள்ள சபைகளில் அது இல்லை. இதுதான் இதில் உள்ள காரியம். ஆகவே இன்றைக்குள்ள சபைகள், ஊழியர்கள் இந்த ஸ்தாபன கொள்கைகளில் இந்த தலைவர்கள் முழுவதும் குப்பையில் தூக்கி போட்டுவிட்டு இயேசுவை தலைவராக்கி தலைமையிடம் சர்வ சங்க சபை பரலோகத்தை ஏற்றுக்கிட்டு ஆதி அப்போஸ்தலர்களை அஸ்திபாரமாக்கி அந்த நிருபங்களை வழிகாட்டியாக வச்சு இவங்க மாற்றி அமைச்சாங்கன்னா நிச்சயமாக எழுப்புதல் உண்டாகும், அந்த ஆதி நிலையை அடையலாம். இதுதான் அடியனுடைய தாழ்மையான கருத்து. உங்களுடைய கேள்விக்கு பதில் இதுதான். தேங்க்யூ பாஸ்டர், ரொம்ப நன்றி. நல்லவர், அருமையான பதில் கொடுத்தீங்க. நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டியதெல்லாம் ஸ்தாபனமோ ஸ்தாபன தலைவர்கள் அல்ல, வேதமும் வேதத்துடைய வசனமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்றது புதிய ஏற்பாடு அப்போஸ்தல உபதேசம். அப்படி வேதம்னா மொத்தத்துக்கு போற மாதிரி ஆயிடும். புதிய ஏற்பாடும் அதில் உள்ள சுவிசேஷ புத்தகங்களும் நிருபங்களும் அதை படிக்கும்போது, அதை நாம் கை கொள்ளும் போது, பின்பற்றும் போது, இதுதான் கிறிஸ்தவங்களுக்காக எழுதப்பட்டது. கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாடு யூதர்களுக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது. அவங்க எல்லாம் கிறிஸ்தவங்க கிடையாது, யூதர்கள், இஸ்ரேலர்கள். புதிய ஏற்பாடு தான் கிறிஸ்தவங்க பேர் முத அப்போஸ்தலர் 11:26 தானே முதனே இருக்கு. அவங்களுக்கு எழுதப்பட்டதான் நிருபங்கள். அப்ப நாம் பின்பற்றக்கூடிய இந்த காரியங்கள், சுவிசேஷ புத்தகமும் நிருபங்களும் நம்ம பின்பற்றி இயேசுவை பிரதிபலிக்க, அந்த உபதேசத்தில் நிற்கவும், அநேகருக்கு அதை சொல்லவும், எழுப்புதல் வரவும் இது காரணமாக இருக்கும். ரொம்ப போதுமானதான ஒரு கருத்து, அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். மிக்க நன்றி ஐயா. நன்றி.